நான் ஆத்மா என்று புரிந்து கொள்வதற்கான வழிகள் என்னென்ன வழிகள் இருக்கிறது? குருக்கிட்ட போய் உபதேசம் பெற தவிர வேறு வழியே இல்லை. ஒரே வழி தான். நான் ஆத்மான்னு காட்டி கொடுக்கறது குருவை தவிர வேறு யாருக்கும் முடியாது. அது ஒரே சாதனம்தான். இப்போ குருவும் அதை எப்படி காட்டி கொடுப்பார்? அவருக்கு ஒரு சாதனம் இருக்குது. அது உபனிஷத்துகள். அந்த பிரமாணத்தை அவர் கையாளுறார். நாமே பயன்படுத்துகிற அறிவு பெறுதல்ன்றது ஸ்வத பிரமாணங்கிறோம். நம்மளால் நம்மளுடைய அறிவை கொண்டு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதை கொண்டு தொலைதூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம். நிலாவில் தண்ணி இருக்கா அப்படின்லாம் பார்க்குறோம். செவ்வாயில் குடியேற முடியுமா? இதில் நம்முடைய சொந்த அறிவை வச்சு பார்க்குறோம். இதுக்கெல்லாம் சாஸ்திரம் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இவ்வளவும் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஸ்வத பிரமாணம் தன்னை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது உதவாது. கண் எல்லாத்தையும் பார்க்கும், ஆனால் தன்னை பார்க்காது. தன்னை அதால் பார்க்கவே முடியாது. நீ ஃபோட்டோ எடுத்து வேணால் பார்க்கலாம். அந்த ஃபோட்டோவை தான் இது பார்க்கும், தன்னது பார்க்காது. ஆத்மா அனைத்தையும் பார்க்கிறது, தன்னை அது பார்ப்பதில்லை. ஆனால் பார்க்கும். அது பார்க்கிறவன் அவனை தவிர யாருமே இல்லை. வேறு எதையோ பார்ப்பதில் அது முழு மூச்சாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. விவகாரத்திலே அது இருக்குது. அதனால் இந்த தன்னை பற்றி அறிவதற்கு ஒருத்தன் ஸ்வத பிரமாணம் சொல்லக்கூடிய தன்முயற்சியை விடணும். நானே கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்னு நீ முயற்சி பண்ணால் கூட அது புஸ்தகம் மூலம்தான் உனக்கு கிடைக்கும். நான் புஸ்தகம் படிச்சுக்குவேன். இப்போ புஸ்தகம் எழுதின ஒரு குரு தானே. சில விஷயங்கள் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாததாக இருக்குது. அது எந்த வாக்காலையும் எந்த மனதாலையும் எட்ட முடியாது. அப்படிப்பட்டதை உன்னுடைய வாக்கோ உன்னுடைய மனமோ அதை அடையவே அடையாது. ஆனால் அடைந்த ஒருவர் அவர் சரியான ஒரு வாக்கை பயன்படுத்தி சொல்வார். வேதமே சொல்லுது, இது வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக. எது ஒன்று வாக்கால் எட்ட முடியாமல் மனதோடு தோற்று திரும்புகிறதோ அதுதான் ஆத்மாகுது. இப்போ ஒருவன் தன்னுடைய வாக்கு தன்னுடைய மனதை பயன்படுத்தி அது என்னதென்று அவன் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ குரு தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு ஒரே சாதனம் குரு தான். அதனால் தன்னுடைய சாதனத்தை பயன்படுத்துவேன்னு தியானத்தில் போவேன், நான் வேறு ஒரு பக்தியின் மூலம் அடைவேன், உருகி உருகி சிவனை வணங்கி நான் சிவனாக மாறிவிடுவேன் அப்படின்லாம் முடியாது. ஆனால் அதுக்கு நல்ல பலன் தருது. உன் மனதை தூய்மைப்படுத்தும். பகவானே சொல்கிறார், நீ மோட்சத்துக்கு 2 பாதையை நான் கொடுத்துருக்குறேன், லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்குறேன். இல்லறம் துறவரம் அப்படின்னு 2. இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு செய்வது கர்மயோகம், துறவத்தில் இருக்கக்கூடியது சந்நியாச யோகம். இந்த 2 யோகமுமே சந்நியாசத்தை அவர் சர்வ கர்ம சந்நியாசங்கிறார். கர்மத்தையே விட்டு விடுவதல். கர்மயோகத்தில் கர்மத்தை விடாமல் பிடித்து கொண்டு பலனை மட்டும் விடுவதல். அதனால் அவன் பேர் தியாகின்னு பேர். கர்மயோகிக்கு தியாகின்னு ஒரு பேர், சன்னியாசிக்கு சன்னியாசின்னு பேர், கர்மத்தையே விட்டவன். இந்த 2 வாழ்க்கையும் மனிதர்கள் கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி பகவானே சொல்கிறார். மயா புரோக்தா அனக, ஏ குற்றமற்றவனே நான் சொல்லியிருக்கிறேன். விவிதா நிஷ்டா புரா புரோக்தா, முன்னையே சொல்லியிருக்கிறேன், இப்போ இல்லைடா. சூரியனுக்கு சொன்னேன், மனுவுக்கு சொன்னேன் அப்படின்லாம் சொல்கிறார். என்ன சொல்லி கொடுத்தேன்? உன் மன தூய்மைக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இல்லறத்தில் மன தூய்மை அடையலாம், இன்னொன்று துறவரத்தில் மன தூய்மை அடையலாம். துறவரத்தில் நீங்கள் யோகம் போன்ற முறையில் நீ மன தூய்மை தான் அடைய முடியும், ஞானத்தை கிடைக்காது. இல்லறத்தில் இருந்து கொண்டு மன தூய்மை அடையலாம், அது கர்மயோகம்.
ஞான யோகத்துக்கு சாங்கியானாம், ஞான யோகேன சாங்கியானாம், கர்ம யோகேன யோகினாம். இந்த 2 வழி தான் துவிதா நிஷ்டா நான் கொடுத்துருக்கிறேன். இது என்னென்னா, ஒன்று இல்லறம், ஒன்று துறவரம். இந்த சாங்கியங்கிறது வந்து ஒரு துறவரம். இதன் மூலம் என்ன கிடைக்கும்? 2 பேருமே ஞானத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆகிறார்கள். அப்போ அவன் அகம் பிரம்மாஸ்மி என்பதை புரிந்து கொள்கிறான், உடனே உணர்ந்து கொள்கிறான். நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள், உடனே உணர்வதில்லை. அவ்வாறு தன்னை உணரணும். அவ்வாறு தன்னை அறிகிறான். நான் பிரம்மம் என்று அறிகிறான், ஆனால் பிரம்மமாக உணர்வதில்லை, சரீரமாகத்தான் உணர்கிறான், பந்தப்பட்டவனாக உணர்கிறான். அப்போ எப்பொழுது அறிவும் உணர்வும் ஒரே சேர நினையும், எப்பொழுது அவன் உணர்வில் ஏற்கனவே வைராகியத்தை அடைஞ்சிட்டானோ, இந்த சரீரம் தருகின்ற சுகமும் இந்த அது எனதுங்கிற சுகமும் எல்லாமே அவன் நீங்கி சமத்துவம் வந்த பிறகு அவனுக்கு வந்து இந்த எனது நானுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆன பிறகு அவனுக்கு உணர்வு சீக்கிரமாக வந்துடுது. அறிவு வந்த உடனே உணர்வு வந்துடுது. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரித்துவம் இல்லாமலே அறிவை பெற்றிருக்கிறார்கள். அறிவு வந்துடுச்சு, ஆனால் உணர்வு இன்னுமே பழைய நிலையிலேயே நிற்கிறது. அது பழைய ஓரியன்டேஷனே போகுது. பொழைச்சிக்கணும், தப்பிச்சிக்கணும், உடம்பை காப்பாற்றிக்கணும், இன்பத்தை பெருக்கணும், உடலை வளர்த்தல், இன்பத்தை பெருக்கல், இது 2 தவிர என்ன? அர்த்த காமம். அதில் மனம் பழைய போக்கிலே போகிறது. இப்பொழுது அதை வந்து திசை மாற்றி புது போக்குக்கு மாற்றணும், ரீஓரியன்ட் பண்ணணும். அது பேர் நிதித்தியாசனம். இது தாங்க சாதனம். ஆத்மாவை அறிவதற்கு நீங்கள் நான் யோகம் பண்ணலாமா, இந்த குருக்கிட்ட போகலாமா, அந்த குருக்கிட்ட போகலாமா, எந்த குருக்கிட்டனு போகலாம். அவர் உனக்கு மேக்சிமம் என்ன கொடுப்பார்? மன தூய்மை கொடுப்பார். நீ குருக்கிட்ட போகாமல் என் கணன் பணி செய்வது கிடப்பதே என்று குடும்பத்திற்காகவும் உலகத்திற்காகவும் மொழிக்காகவும் உன்னுடைய உத்தியோகத்துக்காகவும் நாட்டுக்காகவும் நீ அர்ப்பணம் பண்ணி வேலை செய்துட்டு இருந்தால் மன தூய்மை அடைவாய். மன தூய்மை பெறுவதற்கு நீ எந்த சாதனம் பயன்படுது? 2 சாதனம். சந்நியாசம், பற்றெல்லாம் விட்டு கர்மத்தையெல்லாம் தொலைத்து விட்டு முழு நேரமும் இந்த ஞானத்தை பெறுவதற்கே ஒரு வாழ்க்கை என்ற அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சன்னியாசிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஞானத்துக்கு வர்றதில்லை, சன்னியாசிவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பற்று இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் மகான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஞானம் வர்ற வரைக்கும் அவர் வந்து சாதாரண மனுஷன்தான். இல்லறத்தில் இருக்கவனுக்கும் அவனுக்கு தொடர்புக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. மன தூய்மை அடைந்தால்தான் அவனுக்கு இந்த ஞானம் கைகூடும். மன தூய்மை அடையாமலே இந்த ஞானத்தை பெற்றால் இந்த அறிவு இருக்கும், பிரம்மம் என்று அறிந்திருப்பான், ஆனால் பிரம்மம் என்று வாழ மாட்டான். அல்பனாக பழைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். சரி, இப்போ ஞானத்தில் எனக்கு அறிவில் எனக்கு பிரம்மம் தெரிஞ்சிருச்சு சார், உணர்வில் எப்படி பிரம்மமாக இருக்குது? அதை உணர வேண்டாமா? அதை உணர்வதற்கு தான் நான் தியானம் பண்ணுறேன். இல்லை, அது உணர்வதற்கு தியானம் இல்லை. அதை தான் இன்றைக்கி பண்ண தான தப யஜ்யம் எல்லாமே விட்டுடணும், அதெல்லாம் பயனில்லை அப்படின்னு சொல்கிறார். மன தூய்மை பெற்றவன் குருவிடம் சென்று உபதேசம் பெறுகிறான். குரு எங்கேருந்து அந்த உண்மையை சொல்கிறாருன்னா, சொந்த ஆராய்ச்சியில் தன்னுடைய சொத பிரமாணத்தில் சொல்லலை, சப்த பிரமாணம் சொல்லக்கூடிய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தான் அவர் சொல்லித்தரார். அப்போ நீ குரு வேண்டாம் சார், நான் வேதானம் படிச்சுக்கிறேன் அப்படின்னா வேதம் உனக்கு புரியாது. வேதம் ஒரு சொல்லும், அந்த சொல்லுக்கு அர்த்தத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. உங்ககிட்ட இருக்க டிக்ஷனரி வச்சுக்கிட்டே தான் நீ மீனிங் பார்ப்பேன். சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி கூட அதுக்கு உன்னை ஹெல்ப் பண்ணாது. நான் ஒரு டிக்ஷனரியில் வாட் இஸ் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தேன். ஃபோர்ஸ் சி எனர்ஜின்னு போட்டுடுச்சு. அப்போ ஈயில் போய் எனர்ஜின்னு பார்த்தேன், சி ஃபோர்ஸ்ன்னு பார்க்குது. இதுதான் குவாக் மயர். இந்த அனுவாதத்திலே சிக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த நம்மக்கிட்ட இருக்கிற டிக்ஷனரியோ அல்ல மற்றவங்க எழுதின டிக்ஷனரியோ, ஞானியை தவிர மீதெல்லாம் டிக்ஷனரி எழுதுவாங்க. அவங்க டிக்ஷனரியில் பார்த்தோம்னா சமஸ்கிருத சொல்லுக்கு நம்ம அர்த்தம் தெரியாது. சமஸ்கிருதம் தான் அது இருக்குது, ஆனால் அது சொல்கிற அர்த்தம் வேறு. அது உனக்கு கண் முன்னாடியே சொல்லு, தத்துவமசி, நீ தான் பிரம்மங்குது. இதுக்கு மேலே என்னங்க டிக்ஷனரி சொல்லும்? நீ தான் பிரம்மம், கரெக்டாக சொல்லிடுச்சே, அதுதானே புரியல எனக்கு. நீ தான் பிரம்மம், இதை தான் டவுட் இருக்குதா? நீ தான்ங்கிறது நான் தான் சார், பிரம்மங்கிறது தெரியும், எல்லாத்தையும் படைச்சவர், ஆனால் நான் தான் பிரம்மங்கிறது புரிய மாட்டேங்குது சார். அப்போ புரிய வைக்கிறார்.
அது புரிய வைக்கிறதுக்கு அவருக்கு சாதுரியம் இருக்குது, அந்த ஒரு முறை இருக்குது இல்லையா. அது குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு மரபு இருக்குது. அவங்க வந்து பிரம்மவித் அப்படின்னு பேர், சம்பிரதாய குருன்னு பேர். அந்த சம்பிரதாயத்தில் வந்தவங்கனால தான் இதை வந்து அவனால் சொல்ல முடியும். சம்பிரதாயம் இல்லாதவங்க துவைதத்துக்கு போயிடுவாங்க, எப்படியாவது குழப்பிடுவாங்க. அவங்ககிட்ட அத்வைத ஹானி உண்டாகும், இல்லைன்னா அனிர்மோட்ச பிரசங்கம் உண்டாயிடும். இது ரெண்டும் இல்லாதவன் அத்வைத ஹானியும் அனிர்மோட்ச பிரசங்கமும் இல்லாதவன் மரபில் வந்தவனாக தான் இருப்பான். அந்த மரபு சங்கரர் மரபு. அந்த சங்கராச்சாரியர் மரபு பரியந்தம் ஒருவனை விடுவிப்பதற்கு வேண்டிய எல்லா சொல்வண்ணமையும் அவங்ககிட்ட இருக்குது. அவன் ஸ்ரோத்ரியன், பிரம்மனிஷ்டன். வேறு ஆத்மாவை தெரிவதற்கு வேறு சாதனமே இல்லை. சார், இப்போ வீட்டில் இருக்கும்போது உங்கள் புத்தகத்தை வாசிக்கிறோம். சாதாரணமாக வந்து நியூஸ் பேப்பர் மார்னிங் தவிர படிக்கிறத தவிர வேறு எந்த புக்கும் நாங்கள் வாசிக்கிறது இல்லை, உங்கள் புத்தகம் தவிர. உங்கள் இது யூடியூப் தவிர கேட்குறதில்ல. ஆனால் உங்கள் புத்தகம் வாசிக்கும்போது கண்டினியூவாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வாசிக்கணும்னு விருப்பப்படுறோம். ஆனால் அது வந்து மென்டல் டயர்ட்னஸ் ஆகிடுது. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வாசிச்சுட்டு ஏதோ வேறு ஒரு டக்குன்னு பண்ணிவிட்டு மறுபடியும் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மதிநுட்பத்தோடு ஒரு கிரகிச்சிக்கோட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வாசிக்க முடியறதில்லை. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, அல்லது எந்த காரணத்தினருக்காக அது மாதிரி ஆகுது? நீங்கள்லாம் எப்படி அதை கையாளுறீங்க? ஏன்னா 3-4 ஹவர்ஸ் கூட நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, கான்சன்ட்ரேஷன். அது எப்படி முடியுது உங்களால்? நம்மளால் ஏன் முடியல? இந்த மனதினுடைய குணம் தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம். சத்துவகுணம் அதிகமாக இருந்தால்தான் இந்த ஞான விஷயத்தை கிரகிக்க முடியும். ரஜோகுணம் அடிக்கடி வந்து கொஞ்சம் இதை வச்சுட்டு அதை போய் பாரு அப்படின்னு சொல்லும். அந்த புக்கிலே இன்னொரு 10வது பக்கத்தை திறந்து சும்மா பார்க்கும், அந்த பக்கத்துலேயே நிற்காது. அப்புறம் மேலட்டையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும். இதெல்லாம் ரஜோகுணம். இப்போ நம்மளே ஒரு பத்திரிக்கை வாங்குகிறோம், இல்லை ஹெட்லைன் தான் படிக்கிறீங்க, நியூஸ் ஃபுல்லாக படிக்கிறோமா? படிக்க நடுவில் வந்து எடிட்டோரியல் பேஜ் இருக்குது, மற்றபடி ஒப்பீனியன் பேஜும் இருக்குது. இந்துவில் 4 ஒப்பீனியன் கொடுக்குறான். எக்கனாமிக்ஸில் ஒருத்தர் சொல்கிறான், பொலிட்டிக்கலில் ஒருத்தன் பேசுகிறான், இன்னொருத்தன் வந்து இயற்கையை பற்றி பேசுகிறான், நேச்சர் பற்றி. ஏதாவது ஒப்பீனியன் அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நாம் அதை வரி படிக்கிறோமா? அதில் விளம்பரத்தை தான் பார்க்குறோம். நம்ம கண் விளம்பரத்துக்கெல்லாம் ஓடிடுது. ஒரு விஷயத்துக்குள்ளே நீண்ட நேரம் நம்ம நிற்க முடியல. அதுதான் மேதா அப்படின்னு சொல்கிறார். அந்த மேதா என்று சொல்லக்கூடிய சக்தி, மேதா சக்தி, ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் நிலைத்திருப்பது. அது நிதித்தியாசன தியானத்துக்கும் வேணும். இந்த மேதாசக்தி இருக்கிறவன் ஒரு விஷயத்தை 10 நாள் கூட சிந்திப்பான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அப்போது வந்து ஆராய்ச்சி பண்ண காலம். ஒரு தலைப்பு, நம்முடைய மூளையில் மெமரி எப்படி ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகுனா ஒரு மெட்டீரியல் இருக்கணுமில்ல. ஒரு பேனாவில் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சா தானே அதை மறுபடியும் எடுத்து பார்க்க முடியும். ஏன்னா மறுபடியும் நான் நினைவுலேருந்து எடுத்து பார்க்குறேன். அதை எடுத்து பார்க்குறேன்னு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, வடிவம் இருக்குது. இப்போ நினைவுகளுக்கு வடிவம் இருக்குது. வடிவம் இருந்தால் அதுக்கு ஒரு பொருள் இருந்தால் தானே வடிவத்தை வைக்க முடியும். இந்த வடிவத்தில் ஒரு பொருளை வைக்கலாம், அந்த வடிவத்தில் இப்போ அறம் செய்ய விரும்பு, ஒரு அறிவு, இதை நினைவில் வச்சுக்கணும்னா ஒரு மொழி தேவைப்படுதில்ல. அந்த மொழிக்கு ஒரு எழுத்து இருக்குதில்ல, அது காகிதத்தில் எழுதியிருக்கணும். அப்போ அந்த எழுத்து நமக்கு மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ மெமரி ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நாங்கள் பிரச்சனையை ஆரம்பித்தோம். 75, 76 இந்த மாதிரி டைம் 10 நாள் போச்சு இந்த டாக். எந்நேரமே இது தான். லஞ்ச் அவர், ஈவினிங் மெரினா பீச்சில் நடக்கிறது, அப்படியே நடந்து போய் காந்தி சிலைக்கிட்ட போய் திரும்பி வர்றது, ஓயாமல் இது தான் டாபிக்.
ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ எந்த மாலிக்யூல் இந்த மூளையில் மெமரியை ஸ்டோர் பண்ணுது? அவன் வந்து டிஎன்ஏ அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வந்து புரோட்டீன்கிறான். டிஎன்ஏ டிபெண்ட்ஸ் அப்பான் புரோட்டீன், அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு. அந்த புரோட்டீன் டிஎன்ஏ சார்ந்து இருக்குது. இப்படி ஒன்று சார்ந்து இருக்கிற பொருள் எப்படி மெமரியை ஸ்டோர் பண்ணும்? மெமரியை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும்ல. இதுதான் மெமரின்னு கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் ஒன்று இருக்கும், அந்த முயற்சி செய்வது ஒன்று இருக்கும். இது எது செய்யுது? இது கொஞ்சம் அதிகம்தான். நம்மக்கிட்டோம்னா விடை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை ஓயவே இல்லை. நாம் தேடின இடம் தப்பு. மூளையில் தான் இதை தேடிட்டு இருந்தோம். டிஎன்ஏவா புரோட்டீனா அப்படிங்கிறது இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த சண்டை பிடிச்சவங்க ராமசாமி, உமேஷ். நான் சைலண்ட்டாக தான் கேட்குறேன். ஆனால் அவங்கக்கிட்ட இந்த மேதாசக்தியை நான் பார்த்தேன். அவங்களுடைய கொள்கையில் விழாமல் அதுக்கு நிறைய எவிடன்ஸை கொடுக்குறாங்க. பாரு, இந்த புரோட்டீனில் தான் மெமரி இருக்குது. ஏன்னா புரோட்டீனை வந்து உண்டாக்காமல் தடுக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது, ஒரு ஆன்டிபயாட்டிக். அது புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் பண்ணும். இப்போ அந்த ரேட்டுக்கு இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஆன்டிபயாட்டிக் கொடுத்த உடனே அது மெமரி இல்லை, ஸ்டோர் பண்ண முடியல. இன்னொன்றுக்கு கொடுக்காததுக்கு அதே ட்ரைனிங் கொடுத்தா அது கற்றுக்குது. அப்போ லேர்னிங்கும் மெமரியும் ஸ்டாப் பண்ணுறது புரோட்டீனை ஸ்டாப் பண்ணால் நிற்கிறதுனால அன்வய வித்திரேகம் மூலம் இந்த புரோட்டீன் இருந்தால் மெமரி இருக்குது, புரோட்டீன் இல்லைன்னா மெமரி இல்லைன்னு புரோட்டீனில் மெமரி இதுங்கிறான். அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், டேய் அந்த புரோட்டீனை உண்டாக்குறது டிஎன்ஏ இல்லையே, அப்போ டிஎன்ஏல தானே மெமரி இருக்கணும். அப்போ தானே அந்த டிஎன்ஏல மெமரி கொடுத்தா தானே அதுக்கு வேண்டிய புரோட்டீனை உண்டாக்கணும். ஏன்னா புரோட்டீனுக்கு வந்து அச்சாணியாக இருக்கிறது டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட். இப்படின்னு அவங்க போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் நடுவில் வேறு ஏதோ வரும். நான் சைலண்ட்டாக தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க மேதாசக்தியை நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இது ரெண்டுத்திலும் இல்லை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு அந்த சமயத்தில் போதுமான இந்த சாஸ்திர ஞானம் இல்லை. ஆனால் ரெண்டுமே இது இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒன்று சார்ந்து இருக்குது. ஒன்று இருக்கிற ஒரு சார்ந்து ஏதாவது ஒன்று சாராத தனி முதல் தான் இதை வச்சுக்க முடியும். சார்பில் இருக்கிறது வந்து அது இல்லாமல் போனால் இது இல்லாமல் போய்டுங்கிற ஒரு என்னைக்கு தொன்னைங்கிறோம். அந்யோன்ய ஆசிரியம் இந்த பிரச்சனையை நான் இப்போ யோசனை பண்ணேன். இப்போ நானும் அது கூட இருந்தபோது ஒரு பிரச்சனையை சொல்யூஷன் பண்ணனா ஒரு சயின்டிஸ்ட்டு நீண்ட நேரம் உணவு, உறக்கம், வீடு, வாசல் எல்லாத்தையும் மறந்து அதையும் செய்துவிட்டு இதையும் இருக்கிறான். அது சத்துவ குணம் தான். அதனால தான் மேதா தட்சிணாமூர்த்தியை தான் நம்ம அந்த ஆனகட்டி ஆசிரமத்தில் தயானந்த சரஸ்வதி வணங்குவதற்கு வச்சுருக்கிறார். இந்த ஞான சம்பந்தமான விஷயத்தில் தட்சிணாமூர்த்தி தான் அந்த அபஸ்மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதனை காலில் அமைக்கிருக்கிறார். மறதிங்கிறத அமைக்கிட்டு நினைவு சக்தியை அதிக கொடுக்க மேதா சக்தியை கொடுக்குறார். இப்போ நமக்கு நீண்ட நேரம் ஒரு அறிவுக்குள்ளேயே நீண்டி நிற்கணும்னா இந்த ரஜோகுணம் கொஞ்சம் குறையணும். இது வந்து நமக்கு சுபாவமாக ஆகிடுது பிறந்ததுலேருந்து. இப்போ இறைவனுடைய ஹெல்ப் இல்லாமல் இது முடியாது. நம்ம தட்சிணாமூர்த்தியை இல்லை நாராயணனோ எனக்கு இதை கொடு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை, அது மட்டும் பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமாக இது கிடைக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைச்சிது? ராமசாமிக்கும் உமேஷுக்கும்னா அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு ரஜோகுணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆர்வம் தான் அதை வந்து நம்மளை உண்டாக்குது. அவங்க நீண்ட நாள் இல்லை இல்லையா, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேறு ப்ராப்ளம் போயிட்டாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை இன்னைக்கு வரைக்கும் தூக்கிட்டு இருக்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு சொல்யூஷனும் கிடைக்குது. இதை தான் மேதாசக்திங்கிறோம். நீங்கள் சொன்னாப்படி சாத்விக குணத்திலேயே இருந்தால் வந்து கொஞ்சம் ஏறுதல்னு ப்ராக்டிக்கலாக நான் தெரிஞ்சிட்டேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஏன்னா சாத்விக குணம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்குமா 2 மணி நேரம் இருக்குமா தான் இதை வந்து சாஸ்திரம் சொல்லுது. நான் அதை வச்சுக்கல. ஆனால் எனக்கு நானே ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அந்த அளவுக்கு தான் ஆமாம் கிராஸ் பண்ண முடியும். இன்னொன்று உங்களுமே நான் குறை சொல்லலை. நீங்கள் புத்தகத்தை படிக்க தான் கஷ்டப்படுறீங்க, ஆனால் சிந்திக்க கஷ்டப்படுறதில்ல. நீண்ட நேரம் உங்களால் சிந்திக்க முடியுது. இந்த புத்தகத்துக்குள்ளே நிற்கிறம்போதுனாகும் அந்த ஆசிரியனுடைய தப்பு. சுவாரஸ்யமாக எழுதலைன்னு என்ன பண்ணுறது? ஃபிலாசபின்னா அப்படி தான் சார், தூக்கம் தான். ஆமாம், ஒரு தடவை நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, தூக்கம் வரலன்னா புக் எடுத்து படிங்க.
புக்கு அவ்வளோதான். புக்கில் நம்ம நீண்ட நேரம் இருக்க முடியாது. அது நாவலாக இருக்கலாம், அது நான் ஸ்டாப் ரீடிங், ஒன் டைம் ரீடிங், அப்படியே தூக்கிட்டு அது முடிக்கிற வரைக்கும் கவர் டு கவர் படிக்கிறதெல்லாம் சில இருக்குது. ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் புக்கெல்லாம் 120 பக்கம் அவ்வளோதான் மேக்ஸிமம் எழுதுவார். அவருடைய புக்கெல்லாம் ஆரம்பித்தவொன்னே கடைசியை வைக்கிற வரைக்கும் ஓய்வு இருக்காது. அது ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா? ஆனால் மேதா தட்சிணாமூர்த்தி இந்த தியானத்தில் நீண்ட காலம் நிற்பதற்கு அந்த புண்ணியத்தை கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம துவைதமாகவே இருப்போம். அந்த ஞானம் நமக்கு நிலை பெற்ற பிறகு நாமளே தட்சிணாமூர்த்தி ஆகிடுறோம். வேறு கொஸ்டின் கேட்குறீங்களா? ஞான தெளிதல் அடைந்த பிறகும் உதிக்கும் ஆசைகள் வாசனைகளை வெல்வதற்கு எதற்கு உபாயம் இருக்குதா? ஞான புரிதல் நிகழ்கின்ற இடம் ஆத்மாவில் இல்லை. ஆத்மா மாறாதது, விகாரமற்றது. அங்கே அறியாமையும் இல்லை, அறிவும் இல்லை. அது சைதன்ய சொரூபமானது. இந்த அறியாமையும் அறிவும் இருந்து போகின்ற இடம் ஒரு இடம் இருக்குது. அது நம்முடைய அந்த கரணம்தான். அந்த கரணத்திலாம் அறியாமல் இருக்குது. அந்த கரணத்தான் அறியாமல் போகுது. இந்த வாசனைகள் எங்கே இருக்குதுன்னா அந்த கரணத்தான் இருக்குது. இப்போ மனதில் இருக்கின்ற எல்லா உணர்வுகளும் பந்தத்தை கொடுக்குது. அதில் ஒரு உணர்வு மட்டும் நமக்கு பந்த நீக்கத்தை கொடுக்குது, அது சாந்தி. அறிவில் இருக்கக்கூடியது எல்லாமே பந்தத்தை உண்டாகுது. ஆனால் ஒரு அறிவு மட்டும் பந்தத்தை நீக்குது, அது அகம் பிரம்மம், தன்னறிவு. நம்முடைய அந்த காரணத்தில் புத்தியில் நான் பிரம்மம் என்ற அறிவு நின்றாலும் உணர்வில் நான் சரீர மாத்திரம் பத்திரப்படுத்திக்கணும், இன்பம் அடையணும் அப்படின்ற வேட்கை இருக்குது. அந்த அவா, அந்த ஆசை, இந்த வேட்கை, அது ஓயாது. இது அறிவு. அறியாமை ஒரு செகண்டில் போட்டலாம். அறியாமை நீக்க ஒரே சொல் தான். இதுதான் அது, இதுதான் ஆப்பிள், இது தக்காளி இல்லை, தக்காளி இப்படி இருக்கும் இப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது. ஆனால் மனம் அப்படி இருக்காது. மனதை பழக்கணும், அறிவுக்கு புகட்டலாம். அது ஒன் டைம் கரெக்ஷன். அறிவுக்கு ஒன் டைம் கரெக்ஷன், மனசுக்கு ஒன் டைம் கரெக்ஷன் இல்லை, லாங் ப்ராக்டிஸ். இப்போ பகவான் கிட்ட கேட்குறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தான் இருக்குது பகவான், ஆனால் அந்த மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியலையே, அது வாயோரிவ, இந்த காற்று மாறிடுதே, அக்ராஹியம், என்னால் பிடிக்க முடியலையே அப்படின்னு 6வது அத்தியாயத்தில் புலம்புறான். புலம்பாத அர்ஜுனா, மனசு அப்படி தான் இருக்கும், அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அவர் ஒத்துக்கிறார். இப்போ அத்தியாரோபம் பண்ணுறார், அவன் போக்கிலே சொல்கிறார். ஆனாலும் சொல்கிறார், இருந்தாலும் அதை நிறுத்த முடியும், அபியாச வைராகியன அப்படிங்கிறார். நீண்ட பயிற்சினாலும், அபியாசங்கிறது தீர்க்ககாலம் நைரந்தரியம் அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். பயிற்சி என்பது நீண்ட காலம் செய்யணும், இடைவிடாமல் செய்யணும். இடைவிட்டு நீண்ட காலம், 10 வருஷமாக நான் செய்துட்ருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்பப்போ எவ்வளோ நாள் பண்ணுவேன்னா, நான் நினச்சி 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்தேன், அப்புறம் 1 வருஷம் கழித்து நான் செய்கிறேன் அப்படி. 10 வருஷமாக செய்கிறாராம், வருஷத்துக்கு ஒரு தடவை. சில பேர் தீர்க்க காலம் பண்ணுவாங்க 10 வருஷமாக, ஆனால் நிரந்தரமாக இருக்காது. சில பேர் நிரந்தரமாக 1.5 வருஷம் அப்படியே கண்டினியூஸாக இருப்பாங்க, அப்புறம் அப்படியே விட்டுடுவாங்க. திடீர்னு 15 நாள் போவாங்க ஜிம்முக்கு, அப்புறம் அடுத்த விட்டுட்டு ஒரு 2 வருஷம் கழித்து ஜிம்முக்கு போவாங்க, பெரிய தொப்பை வந்த பிறகு மறுபடியும் அந்த ஜிம்முக்கு போவாங்க. இப்படி போகிறது விட்டு போகிறது. இப்போ தீர்க்க காலம் நிரந்தரம், இது ரெண்டும் பயிற்சிக்கு அபியாசத்துக்கு உண்டே லட்சணம். எவன் ஒருவன் இந்த அபியாசங்கிறதுலும் வைராகியத்திலும், இந்த அபியாசங்கிறது இந்த தியான யோகம், ஏன்னா அது 6வது அத்தியாயத்தில் தியானத்தை பற்றி பேசுகிறார். இந்த வைராகியங்கிறது பற்றில்லாத நிலை. இதை கொண்டு மனசை நம்ம அடக்கிடலாம். ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் கொண்டு வரதுங்கிறது கஷ்டம். அதனால் சாதன சதுஷ்டயம்ன்றதை முதல்லையே நம்ம பெற்றுட்டோம்னா
அது நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த காலத்தில் சாதன சதுஷ்டையெல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னா ஒரு பிறவியே போயிடும். இந்த ஞானத்தினால், இந்த ஞான பலத்தினால் ஒரு பயிற்சியை நம்ம எடுக்கலாம் இல்லையா? அந்த பயிற்சி தான் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். புத்திக்கு ஒன் டைம் கரெக்ஷன், ஆனால் மனசுக்கு இட் ஹாஸ் டு பி கரெக்டட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் until it is completely got rid of all the attachments. இப்போ மனசில் எதை நீக்கினா நமக்கு இது சித்தி ஆகும்? அறிவில் நான் பிரம்மன்றோம், மனசில் அப்போ பிரம்மம்னா என்ன அர்த்தம்? அதோட உணர்ந்து பாருங்கள். பிரம்மமாக இருந்தால் என்ன உணர்வு இருக்கணும்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் நான் அறிவில் பிரம்மம், உணர்வில் பிரம்மம்னா பிரம்ம உணர்வு எப்படி இருக்கும்? பிரம்ம உணர்வு திருப்தி தான், பூர்ணந்தான், ஆனந்தந்தான், மூணு ஒன்று தான். மனம் நிறைஞ்சதுன்னா அது திருப்திங்கிறோம். மனம் நிறைஞ்சால் அது துக்கம் இல்லாத நிலை, அது ஆனந்தம். ஏன்னா துக்கம் இல்லாத ஆனந்தம் தான். அப்போ திருப்தி, பூர்ணத்தையா, ஆனந்தம், இந்த மூணு ஒன்று. இந்த மூணு மனசில் இருக்குதா அப்படின்னு பார்க்க. இப்போ பிரம்ம ஞானம் மனதில் ஆனந்த வடிவாக இருக்கணும். அது எனக்கு முடியல சார். சரி, ஆனந்தத்துக்கு தடையாக இருப்பது என்னன்னு பாரு. நீ ஆனந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. மனசில் பல நேரத்தில் ஆனந்தத்தில் இருக்கிற, ஆனால் ஆனந்தத்தை இழந்தவனாக எப்போ இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் வெட்டிட்டோம்னா ஆனந்தம் நிற்கும். அப்போ ஆராய்ச்சி பண்ணும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆனந்தத்தை இடையூறு செய்வது விபரீத பாவனா அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சொல்வார். அந்த விபரீத பாவனையை ஒருத்தர் பார்க்குறார். இப்போது அறிவில் நான் பிரம்மம்னு கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனால் உணர்வில் நான் பற்றாக்குறை ஆசாமி, என்னை நான் ஒதுக்கி தள்ளப்பட்டவன், எனக்கு சபையில் மரியாதை இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் அகங்காரம் எப்போவுமே போட்டியில் இருக்குது. அவன் கண்டுபிடிக்கிறான் இந்த அகங்காரம் நொந்து போகிறதுக்கு காரணம் என்ன, இந்த நான் என்ற மனசு இந்த அழுது வடிகிறதுக்கும் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அகங்காரம் எதோட மோதுது. இந்த மோதலில் அது சதா நேரமும் தோற்குது. மாமனார் மருமகன் அகங்காரம் மோதல், மாமியார் மருமகள் அகங்காரம் மோதல், நாத்தனார் புது மாட்டு பொண்ணு அகங்காரம் மோதல், அன்புக்கு மோதல், உன்னை விட நான் அன்பு காட்டுவேன் நான் அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் இந்த மோதல் இருக்கிறத பார்க்கணும். எங்கள் இடத்துல மோதல்னால் எல்லாக்கிட்டையும் மோதல் இல்லை, தன்னுடைய அகங்காரத்தை நிகரான ஒன்றின் மீது மோதுது. ஒரு வீட்டில் புதுசாக வந்த மாட்டு பொண்ணும் அதே வீட்டில் இருக்கிற அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சியும் மோதிக்கிறாங்க. வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த அகங்காரம் தன்னுடைய நிகரை வெறுக்குது. தனக்கு நிகராக யார் இருக்கிறாங்களோ அவங்களும் வெறுக்குது. ஒரு பிச்சைக்காரனுக்கு நிகரானவன் யாருன்னு இன்னொரு பிச்சைக்காரன் தான். பணக்காரனை பற்றி அவன் மோதுறதே கிடையாது, அவன் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க காலை மட்டும்தான் பார்க்குறான். யார் போகிறாங்க வரேன் பிச்சை எடுத்துக்கிட்டு தரையில் உட்காந்துக்கிட்டு போகிறவன் ஷூ செருப்பை பார்த்துட்டு இவன் 10 பைசா போடுறான், இவ்வளோ பெரிய ஷூ போட்டிருக்கிறான், ஒன்றும் போடாமல் போகிறான், அவ்வளோதான் பார்ப்பான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் தட்டை பார்த்து தான் இவனுக்கு போகிறாங்க. இவனுடைய அகங்காரம் தன் நிகர்மையை எப்போ நிகர் போராட்டம் வந்துடுச்சோ, 90 மார்க் வாங்குறவன் இன்னொரு 90 மார்க் வாங்குறவனோட போராடுறான். 37 மார்க் அவன் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் 37 மார்க் வாங்குறவன் 40 மார்க் வாரன்னு போராடுறான். இவன் என்ன பார்த்து எழுதுனா இவனுக்கு 2 மார்க் எப்படி எக்ஸ்ட்ரா கிடச்சிது. இப்போ 99 வாங்குறவன் 100 மார்க் வாங்கின பற்றி போகிறான். அவனுக்கு ஸ்கூலில் எத்தனையோ பேர் இருந்தாலும் இவன் மட்டும்தான் கண்ணு. அப்போ போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குதுல்ல. மனம் அகங்கார வடிவில் தனக்கு நிகர் இருக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குது. யோகத்தில் கூட தனக்கு நிகராக இன்னொரு யோகி இருக்கக்கூடாது. குருவோட இருக்கிற சிஷ்யர்கள் கூட குருக்கிட்ட நான் தான் நணுக்கமாக இருப்பேன், இன்னொருத்தர் வரக்கூடாது அப்படின்னு, என்னுடைய இடத்த இன்னொருத்தர் பிடிச்சிக்கூடாது அப்படின்னு இந்த அகங்கார நிகர்மை ஓயுமா? நீ 99 வாங்கிட்ட, இன்னொருத்தர் 100 வாங்கிட்டான்னா நீ அந்த 1 மார்க்குக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவேன்? அவன் அந்த 1 மார்க்கை விட்டு கொடுக்காம வைக்க அவன் எவ்வளோ முயற்சி பண்ணுவான்? அவனை நீ பீட் பண்ணணுன்னா எவ்வளோ நீ முயற்சி பண்ணணும்? அப்போ இவங்களுக்கு எப்போ சுகம்?
இவன் 100 வாங்கிட்டான், எவ்வளோ நேரம் சுகம்? அடுத்த டெஸ்ட்டில் அவன் விட்டுப்பானே. இனி வாழ்நாள் முழுக்க போராட்டத்தை தவிர ஒரு நாளும் அதை அனுபவிக்கவே இல்லை. இன்னும் கிடைச்சிருக்கிறது அற்புதமான 100 மார்க்கு, 99 மார்க். இப்போ நிகர்மையை விடுவோம். போட்டி பொறாமையற்ற வாழ்க்கை பேர் சாது அப்படின்னு பேர். சாதுங்கிறவன் போட்டி இல்லாத வாழ்க்கை, சாய்ஸ்லெஸ் லைஃப். யாருக்கும் காம்படிஷன் கிடையாது. இப்படி ஒரு மனசை பழகணுங்களே, அந்த மனசு உண்மையிலே ஆனந்தமாக இருக்கும். அவன் தான் ஞானி. ஞானி மட்டும்தான், யாருக்கும் போட்டி கிடையாது. இன்னொரு ஞானி வர்றதை பற்றி அவனுக்கு சந்தோஷமே தவிர யாரும் ஞானி ஆக மாட்டாங்கிறத கவலையும் கிடையாது. ஞானி நிறைய பிறந்துட்டாங்கன்னு கிடையாது. ஏன்னா இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். இவன் பிரம்மம், மனசும் பிரம்மம் ஆயிடுச்சு. அங்கே இருமையே பார்க்கல. இன்றாவது இருந்தால் தானே துவைதம் பயஹேதுங்கிறாங்க. பயங்கள் எல்லாமே இன்னொரு அகங்காரத்துலேருந்து தான் வருது. இப்போ பார்த்துட்டோமா, மனசை ரீஓரியன்ட் பண்ணுறணும். அது ஒன் டைம் கரெக்ஷன் கிடையாது. வி ஹேவ் டு கீப் ஆன் ப்ராக்டிஸ். வைராக்கியம், அபியாசம். இந்த அபியாசங்கிறது தொடர்ந்து இதை சிந்தித்தல். வைராக்கியங்கிறது இந்த அகங்காரம் ஏதோடு மோதுகிறதான்னு பார்க்குறது. அந்த மோதி ஜெயிக்க பார்க்குறது தான் ராகம். தோல்வி வரக்கூடாதுங்கிறது தான் துவேஷம். இந்த அகங்காரத்தை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. நமக்கு நிச்சயமாக 2 நாள் நம்முடைய மனசு எங்கே வந்து துக்கத்தை அனுபவிக்குது, எங்கே சோர்வடைகிறது, எங்கே பயப்படுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது பொருளாதாரமாக இருக்கலாம், இது ஆரோக்கியமாக இருக்கலாம், அது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம ஞானத்தில் இன்னும் கூட அடையலையே அவங்கள மாதிரி. இந்த சமஸ்கிருத சொல்லலாம் எனக்கு உச்சரிப்பு வரலையே, என்னால் அது மாதிரி பேச முடியலையே, இதெல்லாம் கூட அகங்காரம் முதல் தான். இதை நம்ம தவிர்த்துட்டு யாருக்கும் நான் போட்டி இல்லை. யாமார்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நம்ம கொடுக்கணும். அந்த மனசுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு 100% மாணவன் முயற்சி பண்ணணும். என்னுடைய விபரீத பாவனா எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். விபரீத பாவனா எங்கே நான் வந்து இந்த ஆத்ம ஞானத்துக்கு முரண்படுகிறேன். ஐ டிக்ளேர்ட் மை செல்ஃப் பிரம்மம், பட் சம்வேர் ஐ எம் கான்ட்ரடிக்டிங் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். மை நாலேஜ் கான்ட்ரடிக்ட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். எந்த எக்ஸ்பீரியன்ஸை கான்ட்ரடிக்ட் பண்ணுன்னு பாரு. அதை பிரம்மத்துக்கு கொண்டு வா. பிரம்மங்கிறது என்ன? லிமிட்லெஸ், ஈக்குவாலிட்டி இல்லாதது, தனக்கு ஓமை இல்லாதான், ஒப்புயர்வற்றவன், ஒப்பிலிநாதன். அந்த ஒப்பிலி அப்பன் இந்த பிரம்மம்னா நான் ஏன் ஒன்று ஒப்பு நோக்குகிறேன்? நான் எனக்கே ஈக்குவல் நான் தேடுறேன். அவங்கள பற்றி நான் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ எல்லோரும் ஒரு மீட்டர் ஸ்கேலில் தூக்கிட்டு போகிறாங்க. ஏன் சைஸா அப்படின்னு பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்க எல்லாரையும் நம்ம பார்க்குற மீட்டரில் அவங்கள தொலைஞ்சு போயிடறாங்க, ஒருத்தர் மட்டும் மாட்டுறாங்க. அப்புறம் ஒரு புடி அதிகமாக இருக்கணுங்கனால 2 வார்த்தை அவங்களை பேசி அவங்கள மட்டன் தட்டுறதுல இருக்கிறாங்க. அவன் சும்மா விடுவானா? உன்னை மட்டன் தட்டுறது எப்போ வாய்ப்புன்னு பார்ப்பான். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி நீ சாம்பார் வைக்க முடியாது. அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே இந்த மனம்ங்கிற கோழை மனம், இந்த ஏழை மனம் பழைய பழக்கத்துக்கு போக பார்க்குது. அந்த பழைய பழக்கத்தில் எனக்கு தெரிஞ்சது முக்கியமானது இந்த நிகர்மையை ஒழிக்கிறது. ஏன்னா அது நிகரற்றது. நான் நிகரற்றவன், ஆனாலும் எனக்கு நிகர்மை ஏதோ இருக்குதுன்னு நான் பயப்படுறேன். இப்போ நிகரற்றவன் அறிவு சொல்லுது, ஆனால் மனம் வந்து எனக்கு நிகராக நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அதை போராடி போராடி எல்லாரையும் அழிக்க பார்க்குது அகங்காரத்தை. இந்த அகங்காரம் மோதல் தான் துன்பத்தை தருது. எப்பொழுதுமே ஜெயிக்க முடியாது. எப்போ போட்டி இருக்குதோ அங்கே தோல்வி இருக்குது. போட்டியில் எல்லாம் ஜெயம்னு யாராவது சொல்லுங்கள். போட்டின்னு வந்துட்டா தோல்வி கட்டாயம் இருக்கும். வெற்றி இருக்குதோ இல்லையோ, தோல்வி கட்டாயம் உண்டு. ஆனால் போட்டி இல்லைன்னா தோல்வியே இல்லை. தட் மீன்ஸ் எப்பொழுதுமே வெற்றி தான். எப்பொழுதும் வெற்றி பெறணும்னா போட்டி போடாமல் இரு. ஆமாம். சரி, வேறு கேள்வி இருக்குதுங்களா? மணி 7 ஆச்சு. சொல்லட்டும். அங்கே கொடுக்குறாரு, அது வாங்கிக்க. எப்பொழுதும் ஏற்கனவே அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சுல, ஏற்கனவே ஞான பாதையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பந்தம்னு சொல்கிற கர்மயோகமும்
கர்மயோகத்துலேயும் பந்தம் இருக்குங்கிறீங்க, மோட்ச நாட்டத்துலேயும் பந்தம் இருக்குங்கிறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? ஞானத்துக்கு வரணும். பந்தத்தை விடணும்னு சொல்கிறீங்க. அவங்க ஏற்கனவே அந்த ஞானம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து கர்மயோகத்துலேயும் மோட்ச நாட்டத்துலேயும் இருக்காங்க. அந்த வழியில் தான் அவங்க இருக்காங்க. இப்போ திருப்பி பந்தம் இதுன்னா அப்போ அதுவே பந்தம் தானவா? கர்மயோகமும் பந்தம். அவர் தெளிவாக சொல்கிறாரு, சங்கல்பம்ங்கிறார். சங்கல்ப ரூபம் தான் பந்தம்னு எல்லா இடத்துலையும் அந்த பார்த்தோம். அந்த சங்கல்பங்கிறது என்ன? சதா நேரமும் எண்ணுவது தானே. சங்கல்பம்னா மனசில் தானே உண்டாகுது. அப்போ சங்கல்பம்ங்கிறது மனதில் இருக்கின்ற எண்ண தொடர்ச்சி தானே பந்தம். அது நீங்கள் வெளியே கர்மயோகமாக இருக்கலாம், யோக ஹட்ட யோகமாக இருக்கலாம், அஷ்டாங்க யோகம், அனிமாதி சித்திகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள பந்தம் எங்கன்னு பாருங்கள். இது லிஸ்ட்டு போட்டதெல்லாம் வெளியே இருக்கிறதெல்லாம் சொல்லிச்சு. ஆனால் அந்த பந்தம் செயல்படுகின்ற இடம் எங்கன்னு பார்த்தா நம்முடைய மனசில் தான். அப்போது மனதில் இருக்கின்ற சங்கல்பங்கள் தான். சங்கல்பத்தையே நாசம் பண்ணுன்னு தான் பகவான் சொல்கிறார். சங்கல்பம் வந்த பிறகு அப்புறம் அது ஆசையாக மாறி, அப்புறம் அது குரோதமாக மாறி, அப்புறம் புத்தி நாசமாகி, மோகமாகி, இதெல்லாம் வரிசையாக சொல்கிறார். அப்போ ஆரம்பத்தில் சங்கல்பமே, இப்போ வாசனா ரூபமாக சங்கல்பம் எழுது. வாசனையில்தான் சங்கல்பம் வருது. இல்லை சார் நானே தான் அந்த யோசனைனாக்கா, அந்த யோசனை பிறந்துக்கு உங்களுக்கு சங்கல்பம் உள்ளே இந்த வாசனை தான் வருது. அந்த வாசனை உங்ககிட்ட எண்ணமாக தோன்றுவதை சங்கல்பங்கிறோம். அந்த சங்கல்பத்திலே கொண்டுடுங்களேன். அதை ஒரு இதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வந்ததுன்னா அப்போவே அதை அழிச்சிடுங்க. அப்போது நீங்கள் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். சங்கல்பத்தை விட்டுட்டோம்னா அது ஆசையாக மாறிடும். அது ஆசையாகிட்ட பிறகு நிச்சய புத்தி வந்து அது மோகமாயிட்ட பிறகு அது அதுக்கப்புறம் பவதி இல்லை, அது வந்து சம்ஜயன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பவதிங்கிறார். நீ ஆயிடுவே அது மாதிரி. சங்கல்பாத் சஞ்சாயதே ஆஷா, சஞ்சாயதேங்கிறார். மோகன் வந்த பிறகு பவதிங்கிறார். குரோதம் பவதி, அது மாதிரி ஆயிடுறோம். அதுக்கப்புறம் நோ ரிட்ரீட். இப்போ சங்கல்ப ரூபத்திலே நம்ம அழிச்சிடணும். பகவானுக்கும் சங்கல்பம் உண்டு. அவர் சிருஷ்டி பண்ணுறதை சங்கல்பத்தில் தான் பண்ணுறார். ஆனால் அது சத்திய சங்கல்பங்கிறார். அது நிறைவேறாமல் போகிற கேள்வியே கிடையாது. இப்போ பிரம்மஞானியினுடைய சங்கல்பம் கூட சத்திய சங்கல்பம் தான் சொல்கிறான். சத்திய காமக சத்திய சங்கல்பம் தான் ஞானிக்கு பேர். ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சங்கல்பம் பந்தமாக இருக்குது. ஆனால் ஞானம் வந்த பிறகு அதுவே அவனுடைய அலங்காரம் ஆகிடுது, அது பூஷணம் ஆகிடுது. முதல்ல தூஷணம், இப்போ பூஷணம். இப்போ சங்கல்பத்தை எப்படி நம்ம ஒழிச்சு கட்டுறோன்னு தான் பார்க்கும். வாசனை நம்ம அழிக்கவே முடியாது. அது நம்ம கேட்காம உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். தினம் ஒரு வாசனை வரும். ஆனால் அதை நம்ம நிறைவேற்றலாமா கூடாதாங்கிற சாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ நிறைவேற்றுவது வந்து என்னுடைய அகங்கதையை தூக்கி பிடிக்கவா, அல்லது என்னுடைய கடமை இதை செய்தாகணும்னா அது செய்திரு. அகந்தைக்காக நீ செய்தினா அது கர்மம் ஆகிடுது. அந்த இடத்துல தான் நிதித்தியாசனை நம்ம தொடர்ந்து கவனமாக நம்ம பேச்சை பார்க்குறோம், எண்ணங்களை பார்க்குறோம். இப்போ சொல்லுங்கள், எந்த இடத்துல நம்ம பந்தத்தை வச்சுருக்கிறோமோ அங்கே தான் அதை அவுக்கணும். அவுக்க வேண்டிய இடம் நம்முடைய சங்கல்பங்கள் தான். சங்கல்பனா சதா நேரமும் வருகின்ற எண்ணங்கள். அறிவு சொரூபமாக இருக்கலாம், செயல் சொரூபமாக இருக்கலாம், அல்லது அனுபவ சொரூபமாக இருக்கலாம். சங்கல்பம் வரும், இதை அனுபவிக்கலாம், இதை அறிஞ்சிக்கலாம், இதை செய்யலாம். இந்த 3 தானேங்க நமக்கு சங்கல்பங்கள். இந்த 3ஐயும் சீர்தூக்கி பாருங்கள். இது பிரம்மத்துக்கு இடையூறு இல்லாமல், என்னுடைய ஆனந்தத்துக்கு இடையூறு இல்லாமல், என்னுடைய அறிவுக்கு முரண்படாமல் அது இருந்தால் தாராளமாக செய்யலாம். அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருந்தனால்தான் வியாசரெல்லாம் அவ்வளோ வேலை செய்தாங்க. சங்கர் அவ்வளோ வேலை செய்தார், தயானந்தர் அவ்வளோ செய்தார். தனியாக அவங்களால் செய்ய முடிஞ்சது சங்கல்பங்களால் தான். எப்படிப்பட்ட சங்கல்பம்லாம்? சத்திய சங்கல்பங்கள். அது அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க அகங்காரத்துக்கு தீனி போடலை. என்னால் முடிஞ்சதை அவர் செய்துட்ருக்கிறார். அப்படி பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா மனசை எப்படி நம்ம பயன்படுத்தணும்? அறிவில் ஞானம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த விளங்கிக்கிற நேரம்தான். பட்டுன்னு ஒரு நாள் விளங்கிடும். ஓ, இத்தனை நாள் இதை தான் யோசனை பண்ணது, இப்போ விடை வந்துடுச்சுங்கிறோம்.
பசில்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அது ஜிக்ஸா பசில்லையோ அல்லது வந்து வேர்ட் பசில்லையோ கிராஸ்வேர்ட் பசிலில் எத்தனையோ வார்த்தையை போட்டு போட்டு பார்க்குறோம். 4 வார்த்தைங்கிறாங்க, அது சுருண்டு சுருண்டு போகும், உருண்டு உருண்டு போகுங்கிறாங்க. என்னது சுருண்டு சுருண்டு நூடுல்ஸா, அது 5 வார்த்தை இருக்குது. இப்படின்னு யோசனை பண்ணுறோம். டக்குன்னு ஒரு நாள் புரிஞ்சிடுது இல்லை? அதே மாதிரி தத்துவமசியும் ஒரு நாள் புரிஞ்சிடும். ஓ, புரிந்து விட்டேன் அப்படின்னு. ஆனால் மனம் மட்டும் அது புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு அரூபம், மனசுக்கு ரூபம் கிடையாது, அது அரூபமானது. அதோடய கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஷேப்பை மாற்றணும். அதனால ஏற்கனவே மண்டி கிடக்கின்ற விருப்பு, வெறுப்பு, குரோதம், பயம், சம்சயம், சந்தேகம், அப்புறம் அவமானம், வெகுமானம், இதெல்லாம் நிறைய தம்பம், தர்ப்பம், இதெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய பலவிதமான கலைடோஸ்கோபிக் சேஞ்சஸ். அது ஒரு நிலைப்பட்டு எப்பொழுதும் சாந்தமாக அடையணும். அது வரைக்கும் ஓயாமல் மனசை நம்ம பழக்கணும். மனசை எதை வச்சு பழக்கணும்னா, மனசே நீ யார்? நீ சாட்சாத் ஆத்மாவுடைய பிரதிபிம்பம். அது ஆனந்தம்னா நீ ஆனந்தத்தானே காட்டணும். நீ கண்ணாடி, ஆத்மாவின்னு கண்ணாடி. ஆத்மா உன்னில் தான் தெரிகிறது. ஆத்மா ஆனந்தமாக இருந்தால் உன் மனசுலே ஆனந்தமாக தெரியணும். என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை. ஒருத்தர் பாட்டு எழுதுகிறார், இக்கரைக்கு அக்கறை பச்சை, என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை. இப்போ என் மனசு சச்சிதானந்த ஸ்வரூபத்தை எனக்கு காட்ட மாட்டேங்குது, யாரோ ஒரு அழுமூஞ்சி உள்ளே காட்டிக்கிட்டு இருக்குது, இவன் யாரவன் அப்படின்னு. அப்போ மனசு ஆனந்தத்தையே வெளிப்படுத்தணும். இப்போ வேறு எதுவும் அது வெளிப்படுத்துதுன்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த ஞானத்தினுடைய பலத்தினால் பால்யேன அப்படின்னு சொல்கிறார். பிற அனுபவத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஞான பலத்தினால் வைராகியேன இந்த மனதை நாம் வசப்படுத்தணும். அதுக்கு நமக்கு ஒரு வாழ்நாள் தேவை தான் படுது. ஏற்கனவே வசப்படுத்தி வச்சுருந்தான்னா ஆத்ம சம்யமம் அப்படின்னு 6வது அத்தியாயத்தில் பார்த்தோம். எவனோ ஒன்று தன்னை ஒருங்கிணைத்து கொண்டானோ, சம்யமும் செய்து கொண்டானோ, தாரணை, சமாதி, தியானம், இந்த 3ஐயும் ஒன்றாக்கி இது ஆத்ம சம்யம். அப்படிப்பட்டவனுக்கு உடனடியாக இந்த மனம் ஏற்றுக்கொள்கிறது. புத்தி புரிஞ்சுக்கிச்சு, மனசு ஒத்துக்க மாட்டேங்க. பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, பையன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல குடும்பம், எல்லாம் சொல்கிறேம்மா, என் புத்திக்கு நல்லா புரியுது. ஆனால் மனசையே கேட்க மாட்டேங்குது. மனசு கேட்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதோ ஒன்று அதுக்குள்ளே மனசில் சொல்லுது. அப்புறம் பையனும் அதே மாதிரி தான் சொல்கிறான், எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, கரெக்டு, ஆனால் மனசு எனக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. இந்த ஏற்புடைய மனசு இல்லாமல் தான் இந்த பிரச்சனையே இருக்குது. என்ன ஏற்றுக்கணுங்கிறது? நீ பிரம்மன்னு ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு என்ன அவ்வளோ ஒரு பிடிவாதம்? அறிவு சொல்லிடுச்சு கரெக்டுன்னு, இதில் சந்தேகமே இல்லை. எல்லா லாஜிக்கும் பயன்படுத்தியாச்சு. அன்வய விதிரேகம், காரண காரியவாதங்கள், எல்லா உபபத்தியும் பயன்படுத்தியாச்சு. அவசாத்திரேகத்துலேருந்து எத்தனை மெத்தடில் அவர் சொல்லியிருக்கிறாரு, எத்தனையும் சொல்லிட்ட பிறகு இனிமேல் டவுட்டே கிடையாது. அப்புறம் குறுக்கு கேள்வி கேட்குற புத்த மதத்தையும் அடித்தாச்சு, விசிஷ்டாத்வைதத்தையும் தூக்கியாச்சு. இவங்க தான் பிரதம மல்லர்கள். அவங்களே அடித்து முடிச்சுட்டு அப்போ மீது இருக்கிற மதத்தை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் அடிச்சிட்டங்க. அறிவில் எனக்கு சந்தேகமே இல்லை. சித்தேந்திய சர்வ சம்சய. ஆனால் வித்யதே ஹிருதய கிரந்தி, அங்கே தான் பிரச்சனை இருக்குது. இந்த மனம் மட்டும் ஏற்புடையதாக இல்லை. அப்போது மனதை நம்ம பழக்கியாகணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா சத்சங்கம் தான். எப்பொழுதும் இதை பற்றி தற்கதனம், தத் சிந்தனம், ததன்ய பிரதிபோதனம். எப்போ நேரம் கிடைச்சாலும் இதையே நினைக்கணும், இதையே மற்றவங்கிட்ட பேசணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லது சக ஞானிகள்கிட்ட, இந்த ஞான யோகத்தில் இருக்கவங்கிட்ட பேசி பேசி நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மனதினுடைய பலம் அதிகமாக. இப்போ புத்தி பலம் அதிகமாகிடுச்சுன்னா மனம் பலவீனமாகிடும், உணர்வு பலவீனமாகிடும். உணர்வு பலம் கொடுத்துட்டோம்னா அறிவு பலவீனமாகிடும். அது மோகங்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம எதுக்கு ஊட்டம் கொடுக்கணும், எதுக்கு பட்டினி போடணும்னு பாரு. ஆமாம், புத்தியை ஊட்ட சக்தியாக்கி சும்மா வாரியார் ஆக்கணும். இந்த மனசை பலவீனப்படுத்தணும், பட்டினி போடணும். அதுக்கப்புறம் அது அப்படியே அணைஞ்சு போய் அதில் சாந்தம் மட்டும் நிற்கும். ஓம் பூர்ணமத पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते।
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.